ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஐபிஐ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஜ்புட்டானா பயோடீசல் லிமிடெட் ஐபிஐ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளைங் ஆஃப் பயோஃபியூவல்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நான் எடிபிள் வெஜிடபிள் ஆயில்ஸ் ப்ளஸ் அதர் கிரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயோஃபியூவல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ பயோஃபியூவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோடீசல். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோடீசல்லேருந்து வர பை ப்ராடக்ட்ஸ், கிளிசரின், ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இவங்க. ஸோ இவங்களோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 24 கிலோ லிட்டர்ஸ் பர் டே மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபெசிலிட்டி இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோடீசல். ஸோ பயோடீசல் நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஸோ ரெனியூவபிள் சோர்ஸ் அதாவது இவங்க பயோடீசலை இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பயோடீசல் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பயோடீசல் பார்த்தீங்கன்னா ஸோ நான் எடிபிள் வெஜிடபிள் ஆயில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுற ஆயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேலோ அப்படின்னு சொல்லப்படுற பீஃப் ஃபேட். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயோடீசல் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெத்தனால். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயோடீசல் எடுக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் ப்ளஸ் பயோடிகிரேடபிள் ஃபியூல். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலியம் டீசலுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இந்த பயோடீசல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரெஷன் இக்னிஷன் என்ஜின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ரெடிஷ்னல் பெட்ரோலியம் டீசலுக்கு பதிலாக இங்கே பயோடீசல் பார்த்தீங்கன்னா லெஸ் ஏர் பொல்யூஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெனியூவபிள் சோர்சஸ். ஸோ என்விரான்மெண்ட் வைஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது சேஃபர் ப்ளஸ் பயோடிகிரேடபிள். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா க்ரூட் கிளிசரின் அண்டு ஃபேட்டி ஆசிட். ஸோ க்ரூட் கிளிசரின் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பயோடீசல் மேனுஃபேக்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வர பை ப்ராடக்டாக க்ரூட் கிளிசரின். ஸோ இந்த க்ரூட் கிளிசரின் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ப்ளஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபீடிங்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட். ஸோ இது ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட் ஆஃப் பயோடீசல். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சோப்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் ப்ளஸ் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இதுக்கெலாம் ஃபேட்டி ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓ டைம்லைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா November 26 ஓப்பன் ஆகுது ஐபிஓ. ஸோ க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா November 28. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 29. ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 29. லிஸ்டிங் டேட்டும் பார்த்தீங்கன்னா December 3. ஸோ இந்த ஐபிஓட இஷ்யூ டீட்டெயில் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ண 123 to 130 rupees செட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1 lot ஆஃபர் பண்ணுறாங்க, 1,30,000 rupees. ஸோ இது எஸ்எம்இ கம்பெனினால பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1 lot தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ டாப் லைன் க்ரோத் ரெவன்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1746 lakhs பார்த்தீங்கன்னா 2.3K, 5.3K. ஸோ நல்லா எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ 23 to 24 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு இவங்களோட ரெவன்யூ. ஸோ அடுத்து இவங்களோட பாட்டம் லைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 19 lakhs பார்த்தீங்கன்னா 168 lakhs. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 times இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து 24 பார்த்தீங்கன்னா 452 lakhs. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 times இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸும் நல்லா எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ண வேணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்டிங்காக எய்ம் பண்ணுறவங்க கிரே மார்க்கெட் ப்ரைஸ் நல்லாயிருக்கு. ஸோ லிஸ்டிங் ப்ரீமியம் 61% கிட்ட இருக்குது. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 80 rupees கிட்ட இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 210 rupees கிட்ட ஒரு ஷேர் லிஸ்ட் ஆகும். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் ரெண்டுமே நல்லா ப்ரூவ் ஆகுது. ஸோ ஃபினான்ஷியல்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 11% கிட்ட இருக்குது. ஸோ டெப்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1.26. ஸோ டெப்ட் மட்டும் கொஞ்சம் இருக்குது.
சின்ஸ் இட் இஸ் க்ரோயிங் கம்பெனினால பார்த்தீங்கன்னா வந்து டெப்ட் இருக்குது. ஸோ ஆர்ஓசி வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து லிஸ்டிங்காக இந்த ஐபிஓ எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா லிஸ்டிங் டீம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ லாங் டர்மாக எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்ன டிப் வரும்போது நீங்கள் அக்குமுலேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ லாங் டேர்முக்கும் நல்ல ஒரு க்ரோவிங் கம்பெனி. ஸோ இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.